என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவதற்காகவே சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அந்த வெற்றியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுதந்திரிக்க வேண்டும். வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது தான். யாருக்கு பிரச்சனைகள் இல்லை? உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஜெயிக்க பழகி கொள்ள வேண்டும். உலகத்திலே எத்தனையோ சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கிறது. நீங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசம் போன்ற தேசத்திற்கு போவீர்கள் என்றால் வால்மார்ட் போன்ற மிக பெரிய விஸ்தாரமான கடைகள் எல்லாம் உண்டு. அங்கே நீங்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கி செல்லலாம். ஒரு முறை ஒருவர் அந்த வால்மார்ட்டிற்கு போன மக்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாராம். எல்லாரும் தங்களுடைய ட்ராலியிலே பெரிய பெரிய பொருட்கள், தேவையான பொருட்கள் ஏராளமானவற்றை அள்ளி போட்டு பில்லிங் கவுண்டர்லேயே பில் பண்ணி கொண்டிருந்தார்களாம். ஒரு இளம் மகள் மாத்திரம் முதியோர்கள் பயன்படுத்துகிற இந்த டயப்பர், வயதான முதியோர்கள் பயன்படுத்துகிற டயப்பரை வாங்கி கொண்டு ஒரு ட்ராலி நிறைய வாங்கி கொண்டு வந்து பில் போட்டாளாம். அப்பொழுது இதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி, என்ன இவள் வேறு எதையும் வாங்காமல் இதை மாத்திரம் வாங்குகிறாளே என்று அவளிடத்தில் போய் கேட்டாளாம். மகளே, நீ ஏன் இதை மாத்திரம் வாங்குகிறாய், வேறு எதுவும் வாங்கவில்லையா என்று. அவள் சொன்னாளாம், எனக்கு ஒரே ஒரு வயது முதிர்ந்த தாய் இருக்கிறார். அவர்கள் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். அவர்களை கவனிப்பதற்கே என்னுடைய எல்லா பணமும் செலவழிந்து விடுகிறது. படுக்கையில் இருக்கிற அவர்களுக்கு தேவையான இந்த டயப்பரை நான் வாங்கி கொண்டு போகிறேன் என்று சொன்னாளாம். இதை கேட்ட அந்த மனிதர், உனக்கு என்ன வேண்டுமோ இந்த வால்மார்ட்டில் நீ போய் எடுத்துக்கொண்டு வா, நான் உனக்கு அதை பே பண்ணுகிறேன் என்று சொன்னாராம். அந்த மகளுடைய முகமெல்லாம் மலர்ந்து போய் ஏராளமாய் தனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க அந்த மனிதன் எல்லாவற்றுக்கும் பில்லை பே பண்ணினாராம். இது ஒரு சிறு சம்பவம். இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் கூட அப்படித்தான். அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதே, உலகத்தில் யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம் 96வது வசனம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். என்ன அழகான வசனம் பாருங்கள். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் ஐயா, உமது வசனமோ மகா விஸ்தாரம். ஒருவேளை வால்மார்ட்டுக்கு கூட எல்லை இருக்கிறது. உள்ளே போனால் அவர்கள் தேடுகிற சில பொருட்கள் அங்கே இல்லாதிருக்கலாம். ஆண்டவருடைய வேதம் இருக்கிறதே, சகல சம்பூரணத்திற்கும் எல்லை உண்டு, அவருடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரம். உலகத்தில் உள்ள எந்த மனிதன் தன் வாழ்க்கையின் முக்கியமான தேவைகளோடு கூட இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட பேசுவார். ஒருவேளை கடந்த வாரம் நீங்கள் ஒரு வேத பகுதியை படித்திருக்கலாம். அது அன்றைக்கு உங்களுக்கு பயனில்லாத ஒரு வசனம் போல தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த வாரம் ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே, ஒரு தேவையின் மத்தியிலே நீங்கள் அழுத்தப்படும் பொழுது அதே வசனத்தை நீங்கள் வாசித்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வேதம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் இந்த வேதத்திற்குள் தன் தேவைகளை கண்டுபிடிக்கவும் தன் ஆத்மார்த்த நிம்மதியை அடையவும் இந்த வேதம் விஸ்தாரமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே உங்கள் தேவை எது? உங்கள் மன அழுத்தம் எது? வழி நடத்துதலுக்காய் காத்திருக்கிறீர்களா? கலக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? இல்லை ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறீர்களா? என்ன முடிவு எடுப்பது தெரியாது திகைத்து இருக்கிறீர்களா? நஷ்டத்தினால் மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? இந்த வேதத்தை படிக்க துவங்குங்கள். இந்த வேதத்தை வாசிக்க துவங்குங்கள். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உமது கற்பனைகளோ மகா விஸ்தாரம். அது நீங்கள் தேடினவுடன் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் கவலைக்கு அங்கே விடை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் படிக்க படிக்க இந்த ஜீவ வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். படிக்க படிக்க ஆத்துமா திருப்தியாகும். படிக்க படிக்க உள்ளத்தில் மகிழ்ச்சி வரும். படிக்க படிக்க கவலைகள் மறந்து போகும். குழந்தையும் இதில் நிம்மதியை காண முடியும், முதியோரும் இதில் மகிழ்ச்சியை அடைய முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான விஸ்தாரமான ஒரு பொக்கிஷம்தான் வேதம். கடைசியாக நீங்கள் வேதத்தை என்றைக்கு நன்றாய் படித்தீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு கிரமமாய் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இல்லை என்றால் இன்றிலிருந்து நீங்கள் சங்கீத புத்தகத்தை படியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படியுங்கள். படிக்க துவங்குங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். படிக்க படிக்க இன்பமாக இருக்கும். ஒரு நிலை வரும் பொழுது உங்களால் வேதத்தை படிக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உமது கற்பனைகளும் மகா விஸ்தாரம். இந்த விஸ்தாரமான வேதத்திற்குள் உங்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் தேடி கண்டுபிடிக்க முடியும்.
வாழ்வு நிறைவாழ்வாயிருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒரு தேவை, ஒரு நெருக்கம், ஒரு ஏக்கம், ஒரு ஆதங்கம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் இருக்குமே. ஆண்டவரே, எல்லா மனிதர்களுக்கும் வேண்டிய வழி நடத்துதல் இந்த வேத புத்தகத்திற்குள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தன் வாழ்க்கையின் குறைவுகளுக்காக, தன் வாழ்க்கையின் தேவைகளுக்காக உம்மை நாடி நிற்கிறார்களோ, விஸ்தாரமான இந்த கற்பனையை தேடி தேடி வாசித்து தங்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், தங்கள் மனக்குழப்பங்கள் மாறவும், கவலைகள் தீரவும் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறையா. சகல சம்பூரணத்திற்கும் எல்லை உண்டு தகப்பனே. உடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரம். இந்த விஸ்தாரமான வேத வசனத்திலிருந்து தங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பெற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. கிரமமாய் வேதத்தை வாசிக்க என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பெரியோர்களுக்கு உதவி செய்யுங்க. குடும்ப தலைவனுக்கு தலைவிக்கு உதவி செய்யுங்க. இந்த பொக்கிஷத்திலிருந்து தங்களுடைய எல்லா தேவைகளையும் எடுத்து அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சகல சம்பூரணத்திற்கும் எல்லை உண்டு. கர்த்தருடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரம். வேதத்தில் தேடுங்கள், உங்கள் தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.